ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆனந்தத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், அலகநந்தா பாகீரதி நதிகளுக்கு வந்தனங்கள், பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், முருகனுக்கு வந்தனங்கள், நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள். ஹரு ஹரு கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம். அழகான கங்கையினுடைய பலவிதமான அனுபவம், தேவப்பிரயாகை மகாத்மியம். ஒன்று புரியுறது, நான் நிறைய தேவப்பிரயாகை பார்த்துட்டேன் அப்படின்னு நினச்சா இப்போ இதெல்லாம் வாசிக்கும்போது தேவப்பிரயாகை இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கலையோ அப்படின்னு தோன்றது. தேவப்பிரயாகை இது வரைக்கும் பார்த்தது என்னடான்னா ரகுநாத்ஜி கோவில் சங்கம், இவ்வளோத்தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட 26 நாள் மேலே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த தேவப்பிரயாகை மகாத்மியம் அத்தனை சிரேஷ்டம். அதில் அந்த 5 சிவலிங்கம், அதில் நம்ம அழகாக துண்டீஸ்வர மகாதேவர், தன்வீஸ்வர மகாதேவர், இப்போ விஸ்வேஸ்வர மகாலிங்கம், இவ 3 பேரை பார்த்துட்டோம். அடுத்து என்ன லிங்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பார்க்க போகிறோம். அதில் 5 லிங்கம்னு ஸ்கந்தன் சொல்கிறார். விஸ்வேஸ்வரம் மகாலிங்கம் தாட்டங்கேஸ்வரமேவச ததா துண்டீஸ்வரம் லிங்கம் தன்வீஸ்வரமதாபி வா லிங்கானாம் பஞ்சகம் திருஷ்ட்வா நச பூயோ அபிஜாயதே. இதில் 4 லிங்கம் பேர் சொல்கிறார். 5வது லிங்கம் என்னன்னு தெரியல எனக்கு, அங்கே போய் தான் கண்டுபிடிக்கணும். அத்தனை விசேஷம் இந்த லிங்கம். பகவானுடைய கிருபை, இதெல்லாம் அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு வாய்ச்சிருக்கு. அழகா லிங்கம், ஆதி விஸ்வேஸ்வர லிங்கத்தை பற்றி அனுபவிச்சிட்டோம். அதுக்கு அடுத்ததை பற்றி இப்போ நம்ம அனுபவிக்க போகிறோம். ஆதி லிங்கேஸ்வரருக்கு தான், ஆதி விஸ்வேஸ்வரருக்கு தான் ருத்ராத்தியாயனம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஸ்கந்தன் சொல்கிறார். அடுத்தது ஸ்கந்தனுடைய வாக்கியம், அடுத்தது நாரதுடைய வாக்கியம். தாட்டங்கேஸ்வரலிங்கம் ஹி த்வதுக்தம் வர்த்ததே குஹம் தத்ப்ரூஹி தஸ்ய மாஹாத்மியம் உற்பத்தியம் ச மகாமதே. தாட்டங்கேஸ்வர லிங்கம், அந்த தாட்டங்கேஸ்வரை பற்றி சொல்லுங்கோ ஸ்கந்தனே அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஸ்கந்த உவாச்ச ஸ்ருணு நாரத வக்ஷ்யாமி தாட்டங்கேஸ்வர வைபவம் யஸ்ருத்வா ஹி நரோ யாதி பரமாம் கதிம் உத்தமாம். இந்த தாட்டங்கேஸ்வரரை பற்றி கேட்டாலே உத்தமமான கதி கிடைக்கும், மேலான கதி கிடைக்கும் அப்படின்னு ஸ்கந்தனுடைய வாக்கியம். தாட்டங்க ஈஸ்வரன், தாட்டங்கேஸ்வரன் அப்படின்னு பேர். சாந்தாயா தக்ஷிணே தீரே வர்த்ததே பக்தவத்சலஹ யம் திருஷ்ட்வாபி நரோ பக்தியா சிவலோகே மஹீயதே. சாந்தா நதியினுடைய தக்ஷிண கரையில் இந்த அழகான பக்தவத்சலனான தாட்டங்கேஸ்வரர் இருக்கார். சாந்தா நதி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆக்சுவலாக ரீல் எடுத்திருக்கேன், நான் இது வீடியோ எடுத்திருக்கேன், நான் போடுறேன். சாந்தா நதி ஒரு சின்ன ஸ்ட்ரீம் மாதிரி ஓடும். தேவப்பிரயாகை தரிசனம் பண்ணிவிட்டு பாகீரதி மேலே இருக்கக்கூடிய தொங்கு பாலம், ஹேங்கிங் பிரிட்ஜை கடந்து நாங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு டீ இல்லை டீ ஜூஸ் குடிப்போம், குடிச்சுட்டு மேலே ஏறும். அப்போல்லாம் மேலே தொடதான் தண்ணி ஓடும். அப்போல்லாம் ஃபிஷர்ல முன்னாடிலாம் சொல்லுவேன், வரும் மலையிலேருந்து வர்றது ஜலம் எவ்வளோ அழகாக ஜம்முன்னு நதி மாதிரி வருதுன்னு. அப்புறமா தான் சாந்தா நதின்னு தெரியும். அந்த சாந்தா நதியை தாண்டி இப்படியே மார்க்கெட் வழியாக போவோம் மேலே வண்டி ஏறுறதுக்கு, அவ்வளோதான். அந்த போகிற வழியில் தான் இவர் இருக்காராம். இது இவர் எங்கன்னு நான் தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த தாட்டங்கேஸ்வரரை கண்டுபிடிக்கணும். எத்தனை வாட்டி அதே பாதையில் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு போயிருக்கேன்.
ஒரு மாதிரி அங்கே பார்த்துருக்கேனா இல்லையா கூட ஞாபகம் இல்லை. ஏன்னா எல்லாம் குட்டி குட்டி மூர்த்தியாக இருக்கும். ஆனால் பிராச்சீனமான புராணம் சொல்லியிருக்கிற மூர்த்தி. அவரை பார்த்தாச்சுனாலே சிவலோகம் கிடச்சிடும் அப்படின்னு முருகன் சொல்கிறார். ஸோ சாந்தா நதியினுடைய தட்சிண பாகம், அதாவது பாகீரதியில் வந்து இந்த சாந்தா நதி கலக்கிறா இல்லையா, சாந்தா நதியோட அந்த பக்கத்தில். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஊருக்காக மட்டும் போயிட்டு வர வழியாக இருக்கும். சாதாரணமாக யாத்ரீகர்கள் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. சத்யாத்யஸ் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஸ்கந்தன். சத்யாத்யாஸ்தஸ்ய கன்யாவை பபூவு அதுலானனாக பூர்வம் யுகாதௌ விப்ரேந்திர தக்ஷோ நாம மகாயசாக தக்ஷாங்குஷ்டாத் பபூவாக அசௌ பிரம்மண பரமாத்மனக. தக்ஷன் அழகா பகவானுடைய அங்குஷ்டம், அந்த கட்டை விரலிலிருந்து உண்டானவர். ஆதி யுகத்தில் அவர் பிரம்மாவினுடைய அங்குஷ்டத்திலிருந்து வந்தார் அப்படின்னு இருக்கு. தக்ஷா அங்குஷ்டாத் பபூவாசௌ பிரம்மணः பரமாத்மனः. சத்யாத்யாஸ்தஸ்ய கன்யாவை பபூவுஹு அதுலானனாக. அவருடைய அழகான மகள்தான் சதீம். ததௌ மகேஷாய தக்ஷோ வைஹி பிரஜாபதி. இந்த தக்ஷன் தன்னுடைய மகள்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அதில் ஒருத்தி தான் சதிதேவின்னு சொல்லும்படியான தாக்ஷாயினி. அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன், தனுவும் தாக்ஷாயணி அப்படின்னு அவளை சொல்லுவோம். இவரெல்லாம் தக்ஷனுடைய மகள். அதனால் இந்த சதிதேவி அவளை அழகாக சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். தத கதாச்சித் தக்ஷஸ்து யஜ்ஞம் வை பிரச்சகாரஹ நாகாரிதோ மகாதேவஹ சதீ ச பரமேஸ்வரி ஸ்ருத்வா சதி பிதுர்யஜ்ஞம் ஆஜகாம ஸ்வயம் முனே சர்வா திருஷ்டா பகின்யஸ்து தேவாஹ சர்வே ததா த்விஜ. இந்த தக்ஷனுக்கு சிவபெருமானிடத்தில் ஒரு விரோதம் உண்டாகிறது. முன்னாடி நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம். முக்கியமாக ஹரித்வாருடைய கங்கல மகாத்மியம். அந்த கங்கல் தான் தக்ஷேஸ்வர மகாதேவர், சதிதேவியினுடைய குண்டம், இதெல்லாம் பற்றி பேசினோம். அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணி அந்த இடத்துல பித்ரு தர்ப்பணம் பண்ணால் எவ்வளோ விசேஷம் அப்படின்னு எல்லாமே சொன்னோம். அப்போ அந்த தக்ஷன் சிவபெருமான அவமரியாதை பண்ணுறதுக்காக ஒரு யஜ்யம் பண்ணுறான். அப்போ எல்லாரையும் கூப்பிட்ருக்கான், சிவபெருமானை கூப்பிடலை. சதிதேவிக்கு இந்த விஷயம் தெரியறது, கேட்கறதுக்காக வரா. சிவபெருமான் போகாதேன்ற இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் எந்த ஸ்கந்தத்தில் வருதுன்னு கண்டுபிடிங்க. முக்கியமாக அழகாக, ரொம்ப அழகாக விஸ்தாரமாக காண கிடைக்கிறது. அப்போ சதிதேவி அங்கே வந்துட்டா. இங்கே ஹரித்வாரத்தில் கங்கல், அங்கே தான் கங்கை கரையில் தான் இது நடக்கிறது. சதி உவாச்ச கதம் நாகாரிதாவாவம் சர்வே சாகாரிதாஸ்த்வயா இதி ப்ருவந்தீம் தாம் தேவிம் உவாச்ச ச பிரஜாபதிஹ. அது எப்படி எல்லாருக்கும் இடம் கொடுத்து எல்லாரையும் கூப்பிட முடியும்? அது எப்படி சிவபெருமான கூப்பிடல? இது சரியா படலையே. அப்பாவை கேட்குறார். தக்ஷ உவாச்ச ஹே புத்ரி தவ பர்த்தா தூ மங்களம் நார்ஹதே சிவே. சிவம்னாலே மங்களம்னு அர்த்தம். ஆனால் எவன் சொல்கிறான், உன் பர்த்தாவுக்கு மங்களகணமே கிடையாது. ஆனால் அப்படி தான் திட்டுறான். சடையாண்டிக்கு என் பொண்ணை கொடுத்துட்டேன், பிச்சாண்டவருக்கு இது கொடுத்துட்டேன், கபாலிக்கு பொண்ணை கொடுத்துட்டேன், உடம்பெல்லாம் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிறவனுக்கு கொடுத்துட்டேன், ஒழுங்காக ட்ரெஸ் கூட பண்ண தெரியாது புளித்தோலை கட்டிக்கிறவனுக்கு கொடுத்துட்டேன், ஆபரணங்கள் போட்டுக்க தெரியாமல் நாகாபரணங்கள் பூஷிக்கிறவனுக்கு போய் பொண்ணை கொடுத்துட்டேன், ஒழுங்காக தலைமுடி வாரிக்க தெரியாது ஜடாமுடியாக இருக்கணும் ஜடாதாரிக்கு போய் கொடுத்துட்டேன், மற்ற என் பொண்ணை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப கேவலமாக பேசுகிறேன். அப்போ கூட சிவபெருமான் அமைதியாக இருந்தப்போ அதே தான் சொல்கிறான். ஹே புத்ரி
தவபர்த்தா து மங்களம் நார்கதே சிவ. உன்னோட புருஷன்னு சொல்கிறான்னா சிவபெருமான் இவனோட உயர்ந்த இடத்துல இருக்கார். ஆனால் ஓம் புருஷன் அந்த கோவத்தில் சொல்லுவான் இல்லையா, வேண்டாதவன்னா அவனே ஓம் புருஷன் ஓம் புள்ள அப்படின்னு இல்லையா, ஓம் பொண்டாட்டி அந்த மாதிரி. அப்போ ஹே புத்ரி தவ பர்த்தா து மங்களம் நார்கதே சிவே இது ஜாத்வா மகாதேவி சிவோ ந ஆகாரித்தோ மயா. அதனால் நான் கூப்பிடல, நான் அதுக்கு கூப்பிடணும். சிவம்ன்ற வார்த்தைக்கே மங்களகரமானவன்னு தான் அர்த்தம். ஸ்கந்த உவாச இதி ஸ்ருத்வா வசஸ்தஸ்ய பர்த்துர் நிந்தாத்மகம் முனே சுகோபசாபிருஷம் தேவி பபாதாக்னௌ சமிந்தனே. அப்போ சிவபெருமானை பற்றி இவ்வளோ கேவலமாக அவன் பேசினது கேட்டால் அவளுக்கு பொறுக்க முடியல, அவ்வளோ கோபம் வந்துடுத்து. தஸ்ருத்வா பதனம் தஸ்யாக சிவோபி ஸ்வயமாகதः தக்ஷயஜ்ஞம் விநாசைவ ஸ்கந்தே தாம் வை விதிருத்ய ச. உடனே அந்த அக்னியில் தேவி சரீர போய் குதித்து உசுரை விட்டுடுறா. அதுக்குள்ளே சிவபெருமானு தெரியுது, வந்து தக்ஷ யஜ்ஞத்தை வந்து நாசம் பண்ணுறார். நாசம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சதிதேவியினுடைய சரீரத்தை எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறார். சிவபெருமான் கோவத்தில் கிளம்பிடுறார். பிருத்திவ்யாமாட்டயாமாச பிராந்தோ பூத்வா சதாசிவக. அவளுடைய அந்த மிருத சரீரத்தை எடுத்துட்டு பூமி முழுக்க அப்படியே வெறிகொண்டு அந்த ஒரு துக்கத்தில் சுத்தின்றே இருக்கார் சிவபெருமான். ததச்சால வசுதா சமுத்ராச்ச கம்பிரே உல்காபாதஸ்ததா ஜாதா திசாம் தாஹஸ்ததைவ ச. பூமி நடுங்கிறது, சமுத்திரம் கொந்தளிக்கிறது, திக்குகள்லாம் ஒரு மாதிரி ஆகிறது, எல்லா பக்கம் ஒரே இருண்டு, ஒரே எல்லாருக்கும் உடம்பெல்லாம் எரிஞ்சு, அதாவது அவரோட உக்ரம் பயங்கரமாக இருக்குது. சண்டாதயோ மகாவாதா வர்வர்வை क्रोधिते शिवे ततो देवा भयोद्विग्नाः ब्राह्मणं शरणं ययुः स्तुतिं वै चक्रिरे तस्य பிரம்மணஸ்து மகாத்மனः. இவருடைய அந்த உக்ரம் எல்லா லோகங்களையும் தகிக்க ஆரம்பித்த உடனே தேவர்கள்லாம் போய் பிரம்மதேவரிடத்தில் புலம்பரார்கள். தேவா ஊச்சுகு நமஸ்தே பகவன் பிரம்மன் சிருஷ்டிகர்த்ரே குணாத்மனே நம கமலநாபாய சதுராஸ்யாய தே நமः ஆதிபூதாய சர்வேஷாம் விஸ்வபாலன ஹேதவே ஸ்வர்ணகர்ப்ப நமஸ்தேஸ்து நமஸ்தே தேவபாலகः. ரொம்ப அழகாக சொல்கிறா, பிரம்மா சிருஷ்டிகர்த்தர் நீங்கள் தான், பகவானுடைய கமலத்திலிருந்து கமலநாபிலிருந்து வந்தவர், 4 முகங்கள் கொண்டவர், ஆதிபூதமானவர், பூமியெல்லாம் சிருஷ்டிக்கக்கூடியவர், ஸ்வர்ண கர்ப்பத்திலிருந்து வந்தவர், தேவர்கள் எல்லாம் பாலனம் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் பிரம்மதேவரை ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஸ்கந்த உவாச்ச இத்யாதி ஸ்துதிபிர் பிரம்மா ஸ்துதோ தேவைர்பயாகுலைஹி உவாச்ச பகவான் தேவான் இந்திராத்யான் சம்ஹதாஞ்சலின். அப்போ எல்லாரும் அப்படி கையை கூப்பிண்டு பிரம்மதேவரிடத்துல இதெல்லாம் அப்படி சொன்னார்கள். பிரம்மோவாச்ச தேவா கச்சாமஹே சர்வே விஷ்ணும் வை பரமேஸ்வரம் சோபி தேவோ மகாதேவம் சாந்தாத்மானம் கரிஷ்யதி. வாங்க நம்ம எல்லாரும் விஷ்ணுவை போய் பிடிப்போம், அவர் தான் சிவபெருமானை சாந்தமாக்க முடியும், வேறு யாருக்கும் முடியாது. அவரோட உக்கிரத்து பக்கத்தில் யார் போகிறது. ஸ்கந்த உவாச்ச ததோ தேவா ச கந்தர்வா யக்ஷ ராட்சச தாபசாம் பிரம்மாணம் அனுஜக்முஸ்தே யத்ர தேவோ ரமாபதி. எல்லாருமா சேர்ந்து பகவானை பார்க்கறதுக்கு போகிற, ரமாபதியை பார்க்க. தத்ருஷு பரமம் தேவம் சனகாத்யைஸ்து சேவிதம் சங்க சக்கர கதா பத்ம வனமாலா விராஜிதம் வாமாங்கே ன்யஸ்தலக்ஷ்மீகம் பாசமானம் யதா ரவிம்
ஸ்துதிமாரேபிரே கர்த்தும் தேவா இந்திர புரோகமாக. அங்கே போகிறார்கள். அழகா பகவான் சனகாதிகள் சேவிச்சுருக்கா. சங்கம், சக்கரம், கதா, பத்மம், வனமாலை எல்லாம் தரிச்சுருக்கான். அழகா வாமாங்கத்தில் லக்ஷ்மி தேவி இருக்கா. பளபள பளபளன்னு ஜொலிக்கிறா. அப்போ எல்லாருமா சேர்ந்து ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்தோத்திரம் பண்ணுறா. வாமாங்கம் அப்படின்னு சொல்கிறா. வாமாங்கம்னா என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாமாங்கே ன்யஸ்த லக்ஷ்மீகம் அப்படின்றா. தேவா ஊச்சுஹு நமோ பகவதே துப்யம் வேதசே பரமாத்மனே சர்வகர்த்ரே நமஸ்துப்யம் சர்வபாலாய தே நமः சர்வஹர்த்ரே நமஸ்துப்யம் குணத்ரயஸ்தவரூபிணே त्रयीवेद्याय देवाय त्रयीरूपाय ते नमः निराकाराय ते देव भक्तानां भक्तवत्सल विश्वाकाराय ते विष्णु नमो अनन्तस्वरूपिणे एकरूपाय ते देव बहुरूपाय ते नमः दुष्टदैद्यविनाशाय தசாவதாரதாரினே. ரொம்ப அழகா பகவான இவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறா. பரமாத்மா உனக்கு நமஸ்காரம், நீ எல்லாத்தையும் பாலனம் பண்ணக்கூடிய உனக்கு நமஸ்காரம், எல்லாத்தையும் பண்ணக்கூடிய உனக்கு நமஸ்காரம், எல்லாருடைய பாவங்களையும் அழிக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய உனக்கு சர்வ ஹர்த்ரே நமஸ்துப்யம், முக்குணஸ்வரூபியான உனக்கு நமஸ்காரம், 3 வேதங்களான உனக்கு நமஸ்காரம், மும்மூர்த்தி ஸ்வரூபமான உனக்கு நமஸ்காரம், வேதஸ்வரூபமான உனக்கு நமஸ்காரம், வேதத்தை கடந்த உனக்கு நமஸ்காரம், நிராகாரனான உனக்கு நமஸ்காரம், பக்தர்களிடத்தில் வாத்சல்யம் கொண்ட உனக்கு நமஸ்காரம், விஸ்வாகாரனான உனக்கு நமஸ்காரம், விஷ்ணுவான உனக்கு நமஸ்காரம், எல்லையில்லாத அனந்தஸ்வரூபினான உனக்கு நமஸ்காரம், ஏகமூர்த்தி, 3 மூர்த்தி, ஏகமூர்த்தி ரொம்ப அழகாக சொல்வார் திருமண ஏகமூர்த்தி, 3 மூர்த்தி, அநேகமூர்த்தி அப்படின்னு எல்லா மூர்த்தியாகவும் நீ தான் இருக்கா. துஷ்ட தைத்தர்களை அழிக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம், தசவதார ரூபம் எடுத்த பிரபுவே உனக்கு நமஸ்காரம். அப்படி அஷ்டபதி ஆரம்பத்தில் தசவித ரூபா அப்படின்னு சொல்லி ஜெய ஜெகதீஷ ஹரேன்னு வர இல்லையா. ஜெகதீஷ ஹரே இன்னைக்கு தான் ஜெகநாதனுக்கு அதரபான உற்சவம். நேற்று சுனாபேஷ உற்சவம். பகவான் தங்க கால்கள்லாம் வச்சுட்டு காட்சி கொடுக்கறது. இன்றைக்கி அதரபான உற்சவம்னு பேர். அவன் 3 பேரோட ஹைட்டுக்கு அவ்வளோ பெரிய ஒரு டம்ளர் மாதிரி ஒன்று பண்ணுவான். நான் டம்ளர்னு ஒரு ஷேப்னால சொல்கிறேன். அவன் சைஸ் நம்ம சைஸுக்கு பார்த்தா அது ஒரு பெரிய மண் கொடுவை அவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அதில் நிறைய ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு பகவானுக்கு எல்லாம் நிவேதனம் பண்ணி அதை யாரும் பிரசாதமாக சீக்கிரம் விட அதை அப்படியே தள்ளி உடைப்பா. ரதத்தில் ஒரு 3 குடுவையில் பலராமனுக்கு தனியாக, சுபத்ராவுக்கு தனியாக, ஜெகநாதனுக்கு தனியாக. உடனே அதை அப்படி தட்டி விடுவா. அது உடஞ்சி அப்படி எல்லா பக்கமும் அந்த ரதத்தில் அது கொட்டும். அப்போ இந்த ரதத்தை பிடிச்சி நிறைய பூத பிரேத பிசாசங்கள்லாம் உட்காந்துருக்கும். அதெல்லாம் மோட்சம் வேணும் ஜெகநாதன் கேட்குமா. அதனால் அவர்களுக்காகவே இந்த அதரபான உற்சவம். இது வேறு யாரும் அந்த பூஜாரிகள் மற்றவெல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டான். ஆனால் இப்போ நிறைய பேர் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. நம்மளும் பேய் மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு அந்த அதரபான உற்சவம். அப்பேற்பட்ட ஜெகநாத் உற்சவத்தன்னைக்கு நமக்கு இந்த தேவப்பிரயாகினுடைய இந்த தாட்டங்கேஸ்வர மகாத்மியத்தை கேட்டுருக்கோம். ஜம்முன்னு ஃபஸ்ட் கிளாஸாக. அப்போ இவாளுடைய அந்த ஸ்தோத்திரம் எல்லாம் கேட்டார். ஸ்கந்தவுவாச்ச இதி ஸ்துதோ வை பகவான் பிரசன்னோ அபுஜனார்தனः உவாச்ச வச்சனம் தேவான் இந்திர பிரம்ம புரோகமான். சாதாரண சிவபெருமான கூட்டிட்டு தான் அவள்லாம் வருவாள். பிரம்மதேவர், இந்திரன், சிவபெருமான் 3 பேர் பிரம்மாதி தேவர்கள்னு சொல்லுவோம். பிரம்ம ருத்ராதி தேவர்கள்னு சொல்லுவோம். இங்கே ருத்ரனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அவரை காம் டவுன் பண்ணுறதுக்காக வந்தால் அவர் வரல. பிரம்மா, இந்திரன் மற்ற தேவர்கள்லாம் வந்திருக்கா. இவர்களுடைய விஷயம் தெரிஞ்சு பகவான் சிரிச்சுட்டே பேசுகிறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஞாதம் மயா சுரகணா யதர்த்தமிக ச ஆகதாக. நீ என்ன காரணம் கொண்டு இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியும். உவாச்ச வச்சனம் தேவான்
இந்திர பிரம்ம புரோகமான் எல்லாம் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸ்வயம் வை தத்விதாஸ்யாமி கச்சத்வம் கச்சத்வம் ஸ்வகிருஹேஸ்வராக. நீ என்ன விஷயத்துக்காக வந்து எனக்கு தெரியும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். சிவபெருமானை சாந்தப்படுத்த அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல. நீங்கள் என்ன விஷயமா வந்தீர்களோ எனக்கு அது தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் லோகங்களுக்கு கிளம்புவோம். ஸ்கந்தவுவாச்ச இதி ஸ்ருத்வா நிகதிதம் கதாஹ சர்வே திவௌகசஹ பகவானபி விஸ்வாத்மா தாக்ஷாயன்யாம் விவேஷசஹ. பகவான் அழகா இவெல்லாம் போனதுக்கப்புறமா பகவான் எல்லா இடத்துலையும் சர்வவியாபியாக இருந்தாலும் இறந்து போயிருந்த அந்த தாக்ஷாயினி சரீரத்துக்குள்ளேயும் நுழைஞ்சாச்சு. பகவான் அப்படி விஸ்வாத்மா தாக்ஷாயன்யாம் விவேஷசஹ. உள்ள என்ன பண்ணுறாருன்னா நிர்விஷ்ய தத்ர தேஹேது கண்டசஸ்து சகர்த்ததம் கண்டம் கண்டம் ஹி பதிதம் பூதலே பீடதாம் கதம். அழகா பகவான் அந்த இவளுடைய உமாவுடைய மிருத சரீரத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு. உள்ள உக்காந்துண்டு அவள் உடம்புக்குள்ளே இருந்துட்டு அவள் உடம்பை துண்டு துண்டாக ஆக்கின்றிருக்க. நான் சொல்ல கண்ட துண்டமாக வெட்டி போட்டுருவோம் இல்லையா, கண்டம் கண்டமாக ரொம்ப அழகாக அவள் அவள் சரீரத்துக்குள்ள சிவபெருமானுக்கு தெரியாது. தாக்ஷாயின் சரீரத்துக்குள்ள நுழைஞ்சு அவர் இதுக்கு போய் வெட்டிட முடியுமா? அவ்வளோதான். அதனால் அவருக்கு தெரியாமல் தாக்ஷாயின் சரீரத்துக்குள்ள நுழைஞ்சி அவள் சரீரத்தை அங்கங்கங்க கட் பண்ணி உள்ளிருந்து அதுவாக துண்டு துண்டு துண்டாக விடுற மாதிரி நிர்விஷ்ய தத்ர தேஹேது கண்டசஸ்து சகர்த்ததம் கண்டம் கண்டம் ஹி பதிதம் பூதலே பீடதாம் கதம். அவர் அப்படியே வெறி பிடிச்சி தூக்கின்னு போயிருக்கா இல்லையா, ஒவ்வொரு பார்ட்டாக விழறத அவர் கவனிக்கலை, பெருசாக கவனிக்க மாட்டோம் இல்லையா, ஒவ்வொன்றா விழறதான். அத்திர வை பதிதம் தஸ்யாஹா தாட்டங்கம் முனிசத்தம. அப்போ அந்த சரீரத்துடைய ஆபரணங்கள்ல அது தாட்டங்கம், அந்த இது இந்த இடத்துல விழுந்தது. அத்திர வை பதிதம் தஸ்யாஹா தாட்டங்கம் முனிசத்தம தத்தாட்டங்கஸ்ய பதனாத் அத்ரைவ ஸ்திதவான் பிரபு. அந்த தாட்டங்கம் விழுந்த இடத்துல சிவபெருமான் செட்டில் ஆகிட்டார். அங்கேயும் அவர் இருந்துட்டார். ஏன்னா சிவசக்தியான்றோம் இல்லையா, எங்கே சக்தி இருக்காலும் அங்கே சிவன் உண்டு இல்லையா. ஸோ விழுந்தவுடனே அவரும் அங்கே இருந்துட்டார். ததாதி பகவான் சம்பு தாட்டங்கேஸ்வர தாம் கதஹ. அந்த தாட்டங்கம் விழுந்த இடத்துல இவர் இருந்ததுனாலே இவருக்கு தாட்டங்கேஸ்வரர்னு திருநாமம். சமயாமாச தத்க்ரோதம் சக்கரபாணி ரமாபதி. அப்படி சக்கரபாணியினுடைய இந்த லீலையினால அழகா சிவபெருமானுடைய இந்த துக்கம், அதாவது அந்த உடம்பை பார்க்க துக்கம் வரும், அதுக்கு காரணமாக அவன் மேலே கோபம் வரும், எல்லாத்தையும் அழிச்சு போட்டுடலாம், நமக்கு பிடிச்சவா இல்லைன்னா அழிச்சு போடலாம் தோணும் இல்லையா. அதனால தான் சனாதன தர்மத்தில் யாராவது போயாச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த சரீரத்தை எரிச்சு விடுறதுன்னு, புதைச்சா கூட திருப்பி எடுத்துட முடியும் இல்லையா. அதனால தான் நிறைய விஷயங்கள் காரணத்தோடு வச்சுருக்கா. எந்த ஒரு விஷயமே நஷ்டமாகிடுது பார்த்துட்டே இருக்க அது ஆதங்கம் கூடிகிட்டே இருக்கும். அது இல்லை அப்படின்னு ஆகிடுதுன்னா நினைவாக இருக்கும், அப்புறம் காலப்போக்கில் அது ஓரத்தில் இருக்கும். நினைவு அப்படியே அழிச்சிட முடியாது, அது ஓரத்தில் இருக்கும். ஆனால் முதல் நாள் இருந்த துக்கம் அடுத்த நாள் இருக்காது. அதுக்காக நிறைய நான் பார்த்துருக்கேன் என்னோடய அனுபவத்தில். அதாவது இந்த மாதிரி ரொம்ப வேண்டப்பட்டவாள்லாம் மரணிக்கிறா அப்படின்னா அதை விட பெரிய பொறுப்பாக பகவான் முன்னாடியே நமக்கு கொடுத்துருவோம். அப்போ அந்த துக்கத்தை கொண்டாடுறதுக்கு டைம் இருக்காது, தானாகவே அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன். என்னோடய அனுபவம் தான். குருஜி அம்மா போனால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தூத்துக்குடி பக்தாள்லாம் பாண்டரங்கனை பார்க்க போகிறோம், ஐயோ அவள்லாம் தனியாக போயிருக்காளே என்ன பண்ண போகிறோன்னு அந்த நினப்பு தான் ஜாஸ்தி இருந்த ஒழிய குருஜியம்மா போயிட்டாலே, குருஜியம்மா போயிட்டான்னு சரீரம் இனி இல்லை, அவ்வளோதானே. அதனால் அந்த சிவபெருமான் சமாதானம் ஆகிட்டார். அந்த தாட்டங்கம் விழுந்த இடத்துல இருக்கக்கூடியவர் தாட்டங்கேஸ்வரர்னு பேர். மகாதேவச்ச தேவீச்ச சக்ரதுர்வாசமுத்தமம் ஏவம் விதா தத்வுத்பத்தி உற்பத்தி பக்தானாம் மோக்ஷதாயினி. அப்போ இந்த
தேவி அவ்வளோ அழகாக அங்கே செட்டில் ஆகிட்டா. இப்படி எந்தெந்த இடத்துலெல்லாம் இந்த தேவியினுடைய அங்கங்கள் இதெல்லாம் விழுந்ததோ அதெல்லாம் தான் சக்தி பீட்டமாக சொல்லப்பட்டது. அந்த சக்தி பீட்டங்கள் கணக்கு நிறைய உண்டு, ஒவ்வொரு இடத்துல மாறுபடும். எத்தனை சக்தி பீட்டங்கள், எத்தனை விதமான கணக்குன்னு கண்டுபிடிக்கும். தாட்டங்கம் அது ஒரு ஆபரணம்னு சொல்லிட்டேன். அது எப்படி இருக்கும், தமிழ்நாட்டில் எங்கேயாவது தாடங்க ஆபரணம் விசேஷமாக ஏதான தேவிக்கெலாம் உண்டா? அது இந்த அவயவம் சொல்ல வந்து டக்குன்னு நிறுத்திக்கிட்டேன். அந்த தாட்டங்கம்ன்றா தாட்டா இங்க தமிழில் தாடங்கம்னு சொல்லுவோம். அது என்ன ஆபரணம்னு பாருங்க. அந்த தாட்டங்கம் விழுந்த இடம் தாட்டங்கேஸ்வரர். ஸோ இது இப்படி தான் இந்த தாட்டங்கேஸ்வரருடைய வைபவம். யஸ்ய சந்தர்ஷனாதேவன் நரஸ்து சிவதாமியாது அத்ர வை நிவசன் விப்ரஹ ஜிதாத்மா ஜித விக்கிரஹ சமுச்சரந்து ஷட்வர்ணம் மந்த்ராணா மந்திரமுத்தமம். இந்த இடத்துல இருந்துண்டு எப்பொழுதும் சிவபெருமான தியானம் பண்ணிண்டு அழகா மந்திரங்களை, பஞ்சாட்சர மந்திரம், ஷட்வர்ண மந்திரம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஜபிச்சுன்றவாள். ஷண்மாசாலவதே சித்திம் தேவைரபி துராசதாம். இந்த தாட்டங்கேஸ்வரர் பக்கத்தில் வசிச்சுண்டு நித்தியம் கங்கையில் தீர்த்தம் ஆடிண்டு அழகாக இவரையே தியானம் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த ஷடக்ஷர மந்திரம், பஞ்சாட்சரம்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஷடக்ஷரம்னா என்ன? 6 எழுத்து மந்திரம். இப்போ பஞ்சாட்சரம் அப்படின்னா ந ம ஷி வா ய. அப்போ ஷடக்ஷரம்னா முன்னாடி ஒரு ஓம் போட்டுருங்க, அவ்வளோ. ஓம் நமச்சிவாயன்றோம் இல்லையா, அதுதான் ஷடக்ஷர மந்திரம். சரியா? அழகாக 6 மாதம் இங்கே இருந்துண்டு ஃபஸ்ட் கிளாஸாக யார் தபஸ் பண்ணுறாளோ அவர்களுக்கு, தேவர்களுக்கு துர்லபமான சித்தி கிடச்சிடும். நான் இன்னும் இவரை பார்க்கவே இல்லை. அதே ரூட்டில் போயிட்டு வந்திருக்கேன். இது இந்த இன்றைக்கி இருக்கிற இடம் சாந்தா நதியோட தெற்குப்பா, நான் பக்கத்துலேயே போயிட்டு வந்திருக்கேன். இதுக்காகவா சீக்கிரம் போய் தேவப்பிரியா போய் வரலாம் பார்த்து ஒரு லைவ் ரிலே போட்டுட்டு வந்துடணும். அப்படி இந்த தாட்டங்கேஸ்வர லிங்கம். ஸோ பஞ்சலிங்கம்னு ஸ்கந்தன் சொல்லியிருக்கார். அதில் 4 லிங்கம். இந்த ஒன்றா இப்போ அடுத்து அந்த லிங்கம் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கான்னு பார்க்கணும். அது என்ன பேர் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல துண்டீஸ்வர மகாதேவர், அவர் தான் வந்து இப்போ தோண்டேஸ்வரன் பேர். தன்வீஸ்வரர், இன்றைக்கி பேர் அவருக்கு பேர் வந்து தானேஸ்வரன்னு பேர் வந்தாச்சு. அடுத்தது விஸ்வேஸ்வரர், இன்றைக்கி அவர் பேர் ஆதி விஸ்வேஸ்வரர்னு பேர். அதுக்கப்புறமா இவர் தாட்டங்கேஸ்வரர், இன்னொரு ஈஸ்வரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? தாட்டங்கேஸ்வரருக்கு வந்தனங்கள். ஸோ இது ஒரு புது விஷயம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சின்றது. முக்கியமாக என்னன்னா சக்தி பீடங்கள் எப்படி வந்தது. நிறைய பேர் தெரியும் தேவியோட அங்கங்கள் விழுந்ததுன்னு. மகாவிஷ்ணு அந்த அவயங்களை கண்ட துண்டமாக வெட்டினார்னு தெரியும். ஸ்கந்த புராணப்படி சதிதேவி சரீரத்துக்குள்ள நுழைஞ்சு அங்கங்கே கட் பண்ணி விடம்படியாக பண்ணார். இது ஒரு ஸோ மரணிச்ச சரீரத்தில் கூட நுழையக்கூடிய பலம் பகவானுக்கு இருக்கு. ஸோ செத்தாலும் சுவாமி கூட உண்டு. ராதே கிருஷ்ணா. தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள், கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், அலகநந்தா பாகீரதி நதிகளுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் கருணைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், தாட்டங்கேஸ்வர சிவபெருமானுக்கு வந்தனங்கள், தேவிக்கு வந்தனங்கள், முருகனுக்கு வந்தனங்கள், நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள். ஹரு ஹரு கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம்.